வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். லட்சுமி அவர்கள் எழுதிய காலம் முழுவதும் காத்திருப்பேன். அத்தியாயம் 1. மாலை வீடு திரும்பும்போது நசநசவென்று மழை சேரும் சகதியுமாக இருந்த அந்த சந்தில் நடக்க இப்போது சுகன்யாவுக்கு அருவருப்பாகவே இருக்கவில்லை. அவள் நடக்கவில்லை. உற்சாகத்தின் சினிமா காட்சிகளில் வரும் ஸ்லோ மோஷனில் தவழ்வது போல மழையை பற்றி லட்சியம் செய்யாத பஸ் நிலையத்திற்கு விரைந்து கொண்டிருந்தாள். மழையில் நின்று வியாபாரம் செய்ய மனமின்றி நடைபாதையின் ஓரத்திலிருந்து தன் பூக்கூடையுடன் ஓடிக்கொண்டிருந்த பையனை நிறுத்தி ஒரு முழம் மல்லிகை பூவை வாங்கி தன் தோள்பையில் போட்டுக்கொண்டாள். நத்தையாக பஸ் ஊர்கிறதே. வீட்டுக்கு போய் குளியலை முடித்துக்கொண்டு புடவையை துவைத்து உள்குடியில் காய போட்டுவிட்டு இரவு சமையலுக்காக கரண்டியை பிடிக்க வேண்டுமே என்று மற்ற நாளாக இருந்தால் கவலைப்பட்டிருப்பாள். ஆனால் அவள் மனம் இன்ப பரவசத்தில் உற்சாகத்தில் வான்முகட்டை தொட்டு கொண்டிருந்தது. அன்று பகல் உணவு நேரத்தின் போது எல்லோரும் எழுந்து விரைந்து விட்டனர். இன்னும் ஒரே ஒரு முக்கிய ஃபைலை பார்த்து முடிக்க வேண்டும் என்ற அவசரத்தில் அவள் சற்று நேரம் அங்கேயே தாமதிக்க நேர்ந்தது. மேனேஜர் அறை கதவை திறந்து உதவ பையன் விரைவதை கவனித்து ஃபைலுக்குள் தலையை நுழைத்து கொண்ட போதிலும் மனம் பக் பக் என்று அடித்து கொண்டது. வெறுமையாக கிடந்த அலுவலகத்தின் அமைதியை மீறி அவனது பாதனைகளின் வாசை அவளது இதய துடிப்புக்கு எதிரொலி எழுப்ப கள்ளத்தனமாக மெல்ல பார்த்தாள். பளபளவென்று மின்னிய ஷூக்களின் மீது அவளது பார்வை விழுந்தது. அது மெல்ல படர்ந்து மேலே ஏறி அவன் போன திக்கை தொடர்ந்த போது அதிர்ந்து போனாள். ஆனால் அது இன்பமானதோர் அதிர்ச்சி. லிப்டுக்காக காத்து கொண்டு அதன் அருகில் நின்று கொண்டிருந்த நித்யானந்தன் தன் டையை சரி செய்து கொள்ளும் பாவனையில் திரும்பி அலுவலகத்தில் தன்னந்தனியாக உட்கார்ந்து கொண்டு வேலையை கவனித்து கொண்டிருந்த அவளை பார்த்தான். எல்லோரும் போன பிறகும் உணவு நேரத்தை மறந்து அக்கறையுடன் உழைக்கிறாளே பாவம் என்ற கனிவு பார்வை அல்ல அது. கண்ணோடு கண் கலந்து ஆயிரம் எண்ணங்களை ஒரே வினாடியில் சொல்ல துடித்ததொரு காந்த பார்வை. உடல் முழுவதும் சூடாகி நெஞ்சு வெடித்துவிடும் போன்று தீவிரமாக துடிக்க மேல் உதட்டின் மீது பூத்து நின்று வியர்வையை இடது கரத்தால் துடைத்து கொண்டாள். என்னம்மா சுகன்யா, இன்னைக்கு உங்கள் புது மேனேஜர் வந்து வேலையில் அமர்ந்துட்டாரா? மனுஷன் எப்படி இருக்கார்? ரொம்ப கண்டிப்பானவர்னு பயந்து கொண்டிருந்தியோ? அப்பா வந்ததும் வராதுமாக கேட்டார். என்ன சொல்லுவாள்? பார்க்க லட்சணமாக இருக்கிறார். அவரை பார்த்ததுமே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அப்பா. அவருக்கும் என்னை பிடிக்கிறது போல இருக்கு. இன்னைக்கு 3 தடவை என்னை அவர் பார்த்த பார்வை சிரிப்பு தவழும் அவரது கண்களில்தான் எத்தனை பளபளப்பு. மனதில் அவள் நினைத்து மகிழ்ந்து கொண்டிருந்த அந்த உண்மையை தந்தையிடம் சொல்ல முடியுமா? நல்லவர் போல் தெரிகிறார், போக போக தானே தெரியும். சுருக்கமாக கூறிவிட்டு மண்ணெண்ணெய் சபை மூட்டி அலுமினிய சட்டியில் தண்ணீர் ஏற்றி சூடாக்க தொடங்கினாள். மழை பெய்கிறதாலே சட்டுன்னு இருட்டி விட்டது போல பிரமிப்பாக இருக்குது. நனைந்து போய் வந்திருக்க. ஒன்றும் சமைக்க வேண்டாம். எனக்கு கொஞ்சம் பாலை காய்ச்சி குடிக்க கொடு போதும். நீ காலையிலே சமைச்சு வச்சுட்டு போன மீதியை சூடாக்கி சாப்பிட்டு நேரத்தோட படுக்க போமா. உடம்பை அலட்டிக்காதே. அப்பா பரிவுடன் சொன்னதை அவள் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. இன்று அவளுக்கு அலுப்பே தெரியவில்லையே. குளித்துவிட்டு அலமாரியில் துவைத்து மடித்து அடுக்கி வைத்திருந்த சுத்தமானதொரு பழைய நூல் புடவையை இழுத்து கட்டி கொண்டாள். தலைமுடியை சீவி பின்னலிட்டு தொங்க விட்டு கொண்டு லேசாக பவுடரை பூசி பொட்டு வைத்து கொண்டாள். கூடத்து மாடத்தில் இருந்த காமாட்சி அம்மன் விளக்கை ஏற்றி தான் வாங்கி வந்த மல்லிகை பூச்சரத்தில் ஒரு துளியை கிள்ளி விளக்குக்கு சூட்டினாள். சுவரில் சட்டத்திற்குள் அடங்கியபடி புன்முறுவலுடன் தொங்கிக் கொண்டிருந்த அம்மாவின் புகைப்படத்திற்குள் துளிப்பூவை கிள்ளி வைத்துவிட்டு மீதியை தன் கூந்தலில் சொருகி கொண்டாள். சாதாரண நாட்களில் வெள்ளிக்கிழமை மட்டுமே அவள் ஒரு முழம் பூ வாங்கி கொண்டு வருவாள். இன்று அவளுக்கு தலை நிறைய மல்லிகை பூவை சூட்டி கொள்ள வேண்டும் போன்றதொரு ஆசை ஏற்பட்டிருந்தது. பின்னலில் உச்சியில் சொருகப்பட்டு லேசாக தோள்பட்டை மீது உரசிய பூச்சரம் அவளது கன்னத்தை சுகதவனத்தோடு வருடிய போது ஏனோ அவளுக்கு நித்யானந்தனை பற்றிய நினைப்பு மனதை அலைக்கழித்தது. என்னம்மா நீயே சிரிக்கிற? அப்பா சதாசிவம் கட்டில் விட்டு எழுந்து நின்றார். ஒன்றுமில்லை அப்பா,
தெருவில் ஓட்டமாக நடந்து வந்த ஒரு பெண் சேற்றில் சறுக்கி ஒரு கணம் கீழே விழ இருந்தாள். சமாளித்து கொண்டாள். ஆனாலும் அந்த காட்சியை நினைத்தாலும் சிரிப்பு வருது. ஆமாம், கீழே விழுகிறவங்களை பார்த்து பார்த்து பரிதாபப்பட்டு உதவ ஓடாட்டாலும் நம்மில் பலர் சட்டுன்னு சிரிச்சிடுறாங்க. அடுத்தபடி நாமும் அப்படி எப்பாவது தவறு விழக்கூடும்னு நினைப்பே கிடையாது. இதுதான் உலகம். சரி, நீ சீக்கிரம் சாப்பிடப்போ, வேலையை முடிச்சுட்டு போய் படுமா. ரொம்ப களைச்சி போய் வந்திருக்க, செல்லமாக அப்பா அதட்டினார். இல்லைப்பா, நான் உங்களுக்கு கொஞ்சம் வெஜிடபிள் சூப் செய்து தரப்போகிறேன். எதுக்குமா இப்போ அந்த வேலை? இந்த மழை குளிருக்கு சூடாக எனக்கும் சூப் ஒரு டம்ளர் சாப்பிட ஆசையாக இருக்குப்பா. சொல்லியபடியே அவள் சமையலறைக்குள் புகுந்தாள். மெல்லிய குரலில் சினிமா பாட்டொன்றை முணுமுணுத்தபடி அவள் சலிப்பு தெரியாது சமைத்தாள். அப்பா, நீங்கள் முதலில் சாப்பிடுங்க. அம்மா செய்கிறது போல கமகவனு மனமும் ருசியுமாக சூப் வச்சிருக்கேன், மகிழ்ச்சியோடு சொல்லியபடி ஒரு கிண்ணம் நிறைய சூப்பும் எடுத்து சாப்பிட ஒரு ஸ்பூனும் கொண்டு வந்து கற்றில் அருகே கிடந்த மேஜை மீது வைத்தாள். ஆறி போகிறதுக்கு முன்னாடி சாப்பிடுங்கோ. கை கழுவ முற்றத்தில் ஓரத்தில் செம்பிலே சுடு தண்ணி வச்சிருக்கேன். துவாலி முக்காலி மேலே இருக்குது, உபசரித்தாள். ஆமாம், இந்த பெண்ணுக்கு இன்னைக்கு என்ன வந்து விட்டது? வேலையிலிருந்து வீட்டுக்குள் சுணுங்கி கொண்டு வருகிறவள் ஏதாவது கேட்டால் மெல்லிய குரலில் முணுகுவாள். இன்று ஒரே மகிழ்ச்சியாக சிரித்து கொண்டு உற்சாகமாக பேசுகிறாளே. இந்த இளம் வயதிலே இப்படித்தான். சனை சித்தம் சனை பித்தம் என்பார்கள். அது சரியாகத்தான் இருக்கு. பல வாரி எண்ணியபடி எழுந்து கை கால் கழுவி முகத்தை துடைத்து கொண்டு சாப்பிட தொடங்கினார். வேலைகளை முடித்து கொண்டு கூடத்தில் பளிச்சென்று எரிந்த குழல் விளக்கை அணைத்து 0 வால்ட் பல்பை எறிவிட்டாள் சுகன்யா. அப்பா, நடு இரவில் எழுந்து தாகம் நாக்கை வரட்ட சமையலறையில் போய் இருட்டில் தட்டு தடுமாறாதிருக்க தண்ணீர் கூஜாவை டம்ளருடன் கட்டிலருக்க மேஜை மீது வைத்துவிட்டு எதிர்ப்புறம் இந்த அறைக்குள் நுழைந்து விளக்கை போட்டு தன் படுக்கையை உதறி தரை மீது போட்டுக்கொண்டு விளக்கை அணைத்தாள். தலையினை மீது சாய்ந்ததுமே அடித்து போட்டது போல தூங்கிவிடும் பழக்கமுடையவளுக்கு இன்று தூக்கமே வரவில்லை. அன்று பகல் உணவு நேரத்திற்கு பின் தங்கள் ஆசனங்களில் வந்து உட்கார்ந்த தேவகியும் மாயாவும் மெல்லிய குரலில் பேசியதை பற்றி நினைத்தபடி படுக்கையிலே புரண்டாள். அவளுடன் வேலை பார்த்த மற்ற 3 பெண்களில் சாரதா மிகவும் அடக்கமானவள். வேலை நடுவே பேசவே மாட்டாள். ஆனால் மற்ற இருவருக்கும் அடிக்கடி ஒரு சில நிமிஷங்கள் வம்பு ஏதாவது பேசாவிடில் தலை வெடித்து போகும். தலைமை கணக்கர் அரை பக்கம் மேலே நோட்டம் விட்டுவிட்டு அவர்கள் இருவரும் டைப் எந்திரத்தை இயக்கியபடியே அடிக்குரலில் பேசி கொண்டிருந்தனர். டைப் அடிக்கும் ஓசை நடுவே அவர்கள் பேசியது துல்லியமாக சுகன்யாவுக்கு கேட்டது. ஏன் நம்ம புது மேனேஜருக்கு இன்னும் கல்யாணம் ஆகலை? மாயா கவலைப்பட்டாள். நான் போய் கேட்டுக்கிட்டு வரட்டுமா? கழுக்கென்று சிரித்தாள் தேவகி. இருவரையில் அவள் தான் பொல்லாத வாயாடி. பம்பாயில் வேலை பார்த்து கொண்டு தனியே வாழ்ந்துக்கிட்டு இருந்தாரே, தனியாக இருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? அழகான ஆண் பிள்ளைகளை நான் எப்போதுமே நம்புறதில்லை. தாங்கள் அழகாக இருக்கிறார்கள் என்று ஒரு கர்வம் தானே ஏற்பட்டுவிடும். அதுக்கு தகுந்தா போல் ஏமாந்த பெண்கள் அவங்களை கண்டு மயங்கி காலடியில் விழுந்துடுவாங்க. பம்பாயில் இவருக்கு ஏதேச்சும் ஒரு அஃபேர் இருந்திருக்கும். உனக்கு ஜோசியம் தெரியுமா? மெல்ல சிரித்தாள் மாயா. ஊகம் போதும். கல்யாணமாகாதவன், கட்டழகன், இள வயசு, கை நிறைய சம்பாதிக்கிறான், கூட எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா தானே வந்து தொத்திக்குமே. மூக்கும் முகமும் சூடாகி நெஞ்சு பதப்பதைத்து போனாள் சுகன்யா. அவள் பார்வைக்கு ஒழுக்கமுடையவராக தெரிந்த நித்யானந்தனை அவர்கள் இழிவாக பேசுவதை கேட்கக்கூட அவளுக்கு பொறுக்கவில்லை. வாயை முடிக்கிட்டு வேலையை ஒழுங்காக பாருங்கோ என்று அதட்ட அவளுக்கு அதிகாரம் இருந்தது. அப்படி செய்தால் அந்த வம்பிகள் கதை கட்ட ஆரம்பித்து விடுவார்கள். சில பெண்கள் யாருக்கும் அடங்காதவர்கள். தேவிக்கு அதில் ஒருத்தி. தாடை இருக்க கோபத்தை அடக்கி கொண்டு சுகன்யா தன் வேலைக்குள் மூழ்கி போனாள். அந்த நினைவை போது உறக்கத்தை விரட்டி கொண்டிருந்தது. ஒரு சமயம் தேவகி சொன்னது போல் அவருக்கு அங்கே ஒரு காதல் இருப்பாளோ? இருக்க முடியாது, இருக்கக்கூடாது. அழுகை வந்து விடும் போல கனமானதொரு துயரம் நெஞ்சை அழுத்தியது. இது என்ன விந்தை? வெறும் பார்வைக்கு கட்டுண்டு போய் அவள் மனம் ஏன் இப்படி பஞ்சு போல மேன்மையாக்கி பரிதவிக்கிறது? பல்லாயிரம் ஆண்டுகளாக நெருங்கி நேசமாக வாழ்ந்து விட்டதை போன்றதொரு உறவை தேடி துடிக்கிறது. இமைகளை சுட்ட கண்ணீரை விழுங்கி கொண்டாள். ஏன் இந்த பலவீனம்? கூடாது கூடாது சுகன்யா, உனக்கு இது சரிப்படாது. தன்னையே கடிந்து கொண்டு
தலையணி மீது முகத்தை பதித்து கொண்டு உறங்க முயன்றாள். அடுத்த நாள் காலை தலைமை கணக்கரிடமிருந்து அவளுக்கு அழைப்பு வந்தது. துரைசாமி அழைக்கிறார் என்றால் வேலையில் ஏதாவது தவறு கண்டுபிடித்து எச்சரிக்கத்தான் என்று எல்லோரும் அறிவார்கள். குழப்பத்துடன் அவள் எழுந்து சென்றாள். மேனேஜரின் அருகே போன்ற வசதிகள் இல்லாவிடனும் தலைமை கணக்கிற்கு ஒரு தனி அறை ஒதுக்கப்பட்டிருந்தது. பெரியதொரு மேஜைக்கு பின்னால் போடப்பட்டிருந்த நாட்காலியில் தம்மை திணித்து கொண்டு உட்கார்ந்திருந்த துரைசாமி பக்கத்தில் இருந்த சுழல் அலமாரியில் ஃபைல் ஏதோ ஒன்றை தேடிக்கொண்டிருந்தார். இன்டர்காம், தொலைபேசி இவை இடையே மேஜை மீது ஒரு அடுக்கு ஃபைல்கள் வைக்கப்பட்டிருந்தன. அவள் தயங்கி கொண்டு அரைக்கதவை மெல்ல தட்டி விட்டு நுழைந்த போது துரைசாமி தலைக்கு மேல் ஓடிய மீன் விசிறி நிறுத்திவிட்டு இருமலும் தும்மலுமாக இருக்கையை விட்டு எழுந்தார். கண்கள் சிவப்பாக தெரிந்தன. மிக சோர்வுடன் காணப்பட்டார். எனக்கு ஒரு உதவி நீ செய்ய வேண்டும். சொல்லுங்க சார், தயாராக இருக்கேன், முறவழித்தாள் சுகன்யா. எனக்கு காலையிலிருந்து ஒரே மண்டை இடி, தொண்டை கரகரப்பு, காய்ச்சல். இந்த மழை எனக்கு ஒத்துக்கலை. 3 நாள் லீவு கேட்டேன். மேனேஜர் ஒத்துக்கொண்டு விட்டார். நான் வீட்டுக்கு கிளம்பிக்கிட்டு இருக்கேன். என் ஸ்தானத்தில் இந்த 3 நாளும் நீ இருந்து வேலைகளை கவனிக்கணும். மேஜையில் இருக்கிற அத்தனை ஃபைல்களையும் பார்த்து மேனேஜர் கையெழுத்து வாங்க வேண்டிய கடிதங்களில் உடனடியாக வாங்கி டிஸ்பாச்சிங் செக்ஷனுக்கு அனுப்ப வேண்டும். நான் வரும் வரை இவைகளை காக்க வைக்கக்கூடாது. வியாபார சம்பந்தப்பட்ட முக்கிய கடிதங்கள் உடனடியாக போயாக வேண்டும். அப்படியே செய்கிறேன் சார். ஆஃபீஸ் பையன் கிட்டே கொடுத்து அனுப்புகிற சங்கதி அல்ல. சிலவற்றை பற்றி மேனேஜரின் அபிப்பிராயத்தை நேரே கேட்டு தெரிந்து கொள்ள வேண்டும். பயப்படாதே, மேனேஜர் தங்கமானவர். முன்பிருந்தவர் போல சிறுசுடனே விழமாட்டார். அமைதியா நாம் சொல்கிறதை கேட்பார். நிதானமாக பதில் சொல்வார். வேலையில் ரொம்ப கெட்டிக்காரர். இப்படிப்பட்டதொரு அரிய வாய்ப்பை அவள் சிறிதும் எதிர்பார்க்கவே இல்லை. துரைசாமி பேசிக்கொண்டு போனார். அவள் மனதிலே கற்பனைகள் சிறகு விரித்து பறந்தன. மகிழ்ச்சியை கட்டுக்கொள்ள முடியாது மார்பு வேகமாக அடித்து கொண்டது. அவள் மேனேஜர் நித்யானந்தத்துடன் அந்த 3 நாட்களும் நேரடியாக பேசப் போகிறாள். நிறுவனத்தின் வியாபார விஷயங்களை பற்றிய கடிதங்களில் ஏற்பட்ட சந்தேகத்தை நிவர்த்தி செய்து கொள்ளத்தான் அவன் அறைக்குள் சென்று அவனுடன் பேசப் போகிறாள். அப்பொழுது அவளுள் எழுந்துள்ள அந்த சந்தேகமும் நிவர்த்தியாகிவிடும் அல்லவா? கட்டுக்கொள்ளாத ஆனந்தத்தில் அப்படியே செய்கிறேன் சார். நீங்கள் நல்லா ஓய்வு எடுத்துக்கிட்டு மருந்துகள் சாப்பிட்டு குணமான பிறகு வாங்க என்றாள். துரைசாமி மற்ற ஊழியர்களிடம் தமது ஏற்பாட்டை பற்றி கூறிவிட்டு வெளியேறி சில நிமிஷங்கள் கூட ஆகவில்லை. அவரது அறைக்குள் வந்து மின் விசிறியை சுழல விட்டு நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டு ஒரு ஃபைலை எடுக்க கையை நீட்டுவதற்குள் இன்டர்காம் ஒலித்தது. எஸ், சுகன்யா பேசுகிறேன். வேளங்கிரி வேதநாயகம் அன்கோ சம்மந்தப்பட்ட ஃபைல்களோடு என் அறைக்கு வர முடியுமா? பட்டு போன்ற குரல். காதி தழுவ பிரமித்து போய்விட்டாள். உங்களுக்கு வேறு வேலை பல இருக்கா? மறுபடியும் அந்த பட்டு குரல் கேட்டதும் திடுகிட்டு விழித்து கொண்டாள். நோ சார், நொடியில் எடுத்துக்கிட்டு வரேன். இன்டர்காமை வைத்துவிட்டு முகத்தில் பூத்த வியர்வையை துடைத்து கொண்டு புடவை தலைப்பை சரி செய்து கொண்டு மேஜை மேல் கண் எதிரே துரைசாமி வைத்திருந்த அந்த கட்டு ஃபைல்களை கையில் எடுத்துக்கொள்வதற்குள் அவள் உடல் நடுங்கியது. நடக்க முடியாதது போல் கால்கள் தள்ளாடின. அவருடன் பேசி எப்படி வேலைகளை சமாளிக்கப் போகிறோம் என்றதொரு திகைப்பில் எழுந்து மெல்ல நடந்தாள்.